வாங்க இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த லட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஹெச்ஆர்பி ரியா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா, இன்றைக்கி அருமையான பொட்டுக்கடலை லட்டு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு பொட்டுக்கடலைம்மா. அதுக்கு அரை கப்பு வந்து சீனி வச்சுருக்கிறேன், 10 முந்திரி, ஏலக்காய் ஒரு 4, திராட்சை ஒரு 10 திராட்சை வச்சுருக்கேன். வாங்க, இது குழந்தைகளுக்கு ரொம்ப சத்துமா. கண்டதான் வாங்கி கொடுக்குறத இதை மாதிரி லட்டு பிடிச்சி கொடுங்க. பழைய உணவில் இந்த பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் போட்டு பசங்களுக்கு நிறையா செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் பிரதான உணவாகவே இருக்கும், பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும். அது நல்லா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும். இப்போ உள்ள பிள்ளைங்க அதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுப்போம். வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த அரை கப்பு சீனி வச்சுருக்கேன். அதில் இந்த ஏலக்காவை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுலேயே இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேம்மா. அரைச்சிட்டு வந்துட்டோம்மா. அந்த கப்புலேயே இந்த பொட்டுக்கடலையை போட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவை இந்த சீனி மாவோட சேர்த்துடலாம். ஷார்ட் வீடியோலாம் போடுறோம்மா, பாருங்கள். பெரிய வீடியோ போட்டு 10 நாளாச்சு, இன்றைக்கி தான் போட போகிறேன். பொட்டுக்கடலை மாவை சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுடலாம். சீனியும் பொட்டுக்கடலையும் நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்த உடனே முந்திரி பருப்பை இப்படி நல்லா உடச்சி வச்சுருக்கோம்மா. இதை நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ கடாயில் நெய் சூடு பண்ணிவிட்டு இதில் இந்த முந்திரி பருப்பை அதில் சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த வறுத்து போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். போதுமா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாவோடு சேர்த்துடலாம். கடாயில் ஒரு 100 நெய் மாதிரி விட்டு, இது 100க்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும், பார்த்துக்கிட்டு வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக விட்டால் நல்லா இருக்காது. இது நல்லா காய்ச்சி அந்த மாவில் ஊற்றிடலாம். இருக்குமா, நெய் காய்ச்சி அதில் ஊற்றியாச்சு. இதை வந்து சூடு அரைக்கட்டியாக கிண்டி கிளறி விட்டு சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி, இது நல்லா சூப்பராக நல்லா சுவையாக இருக்கும்மா. கிண்டிட்டு ஒரு சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். சிறு சிறு உருண்டையாக அப்படியே பிடிச்சிடலாம். இந்த எண்ணெய் சூடு இருக்கக்குள்ளே பிடிச்சாக்கத்தான் நல்லா இருவலாக வரும். பாருங்கள், அப்படியே கெட்டி உருண்டை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ஆசைத்துங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சத்தான உணவு பசங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு 12 உருண்டை வந்திருக்குமா. 12 உருண்டை வந்திருக்கு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்மா. நன்றி, வணக்கம்.